சார், இப்போ இந்த சுச்சி லீக்ஸ்ன்றது வந்து எப்படி பரவலா போயிட்டு இருக்கு? என்ன ஆயிடுச்சு இப்போ? தனுஷோ திரிஷாவோ யாராவது பதில் சொன்னாங்களா? அந்த பதில் கூட சொல்லலையே சார். அப்ப உங்களுக்கு மன உளைச்சல் அந்த மாதிரி எதுக்காக சொல்லணும்? அது உளருது. சுஷிக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும்? நீ என்னவா இருந்த? அப்போ இதில் நீ ஒரு பார்ட்னரா? நயன்தாராவும் சிம்புவும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் வந்தது. அதனால் நான் தமிழ்நாடு அப்படியே ஆடி அடங்கி போய் ஐயோ தமிழ்நாட்டு கற்பையை போயிடுச்சுன்னு யாராவது அழுதுமா? அவங்க இனிமே தான் ஃபேம் ஆகணுன்றது ஒரு அவசியம். அந்த ஃபேம் ஆனதே அப்படி தான் ஆனாங்க. அவங்க அப்போவே கான்ட்ரவர்ஷியலாக பேசி தான் ஃபேம் அது வேற சார். ஆனால் அவர் இவங்க சொல்கிறதே கொக்கைன் பார்ட்டி, அது கஞ்சா பார்ட்டி, எல்லாமே சர்வ் ஆகும், எல்லாமே சப்ளை ஆகும். அது வந்து நடிகர்கள் மாத்திரம் இல்லைம்மா, தொழிலதிபர்கள் வீட்டில், அதிகாரிகள் வீட்டில், எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தானே. அந்த பார்ட்டியில் பார்த்தோம்னா நான் தான் வந்து ஃபியட் காரில் போவேன். மிச்சம் எல்லாரும் ஆடி காரு, பென்ஸ் காரு, ரோல்ஸ் ராய்ஸ் இப்படி வந்து இறங்குவோம். ஒரு பிரபல பட தயாரிப்பாளரும் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரே பெண்ணோட வாழ்ந்தாங்க. அந்த பெண் மாத்திரம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஹோமோசெக்சுவலாக இருக்கு. என் பக்கத்தில் ஒரு கிளார்க் உட்காந்துருக்குறா. அவளையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவள் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா. செக்ஸ் வச்சுக்கிட்டு எனக்கும் ஆசை, அவளுக்கும் ஆசை. சொல்கிறதுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ரிட்டையர் ஆகி போயிடும். 24 மணி நேரமும் செக்ஸ் ஓரியன்டாக இருக்கிற பசங்க வந்து இந்தியன்ஸ் தான். பேச மாட்டான். ஒன்லி இன் ஆக்ஷன். டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து அர்ஜுன் வந்து பிரகடனையாக வர்றான். மகாபாரதத்தில் அர்ஜுன் வந்து பாதி நேரம் பொம்பளையாக தான் இருக்கும். கிருஷ்ணன் ஆனா பெண்ணாங்கிற கேள்வி இருக்குது. அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸை கேட்டாக்கா கிருஷ்ணன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு தான் சொல்கிறான். வணக்கம் நேயர்களே, இது பிபிடி சினிமா. இன்னைக்கு நம்மளோட வந்து காந்தராஜ் டாக்டர் அவர் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த சுச்சி லீக்ஸ்ன்றது வந்து எப்படி பரவலாக போயிட்டுருக்கு? இப்போ வந்து நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து சுச்சி லீக்ஸு, அவங்கள பற்றி பேச்சு, அவங்க இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸ் அதில் அஃபெக்ட் ஆன ஆக்டர்ஸ் இதில் பேச்சு பொருளாக பேசப்படுற அந்த ஆக்டர்ஸ் பற்றி தான் இப்படி இருக்கிற இந்த டைமில் இது வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்களா இல்லை சார்? அந்த இப்போ பேசப்படுற நமக்கு யாருன்னு தெரியும், தனுஷ் அவர்கள் பற்றி தான் பயங்கரமாக பேச்சு பொருளாக இருக்குது. சுச்சி அவர்களாகட்டும் சரி, இல்லை சுச்சி அவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆகட்டும், கார்த்திக் குமார் அவர்கள் ஆகட்டும் சரி, இவங்களை பற்றி வந்து இப்போ பேசி இப்போ ஃபுல்லாக எங்கே போனாலுமே இதே டாப்பிக்காக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு இது மன உளைச்சலாக இருக்கும் சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பற்றி எப்படி பேசப்பட்டதுன்றது நமக்கு தெரியும். அந்த டாப்பிக்லேருந்து இப்போ வந்து தனுஷ் அவர்கள் பற்றி தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது, நான் ஸ்டாப்பாக. இப்போ சுச்சி லீக்ஸ்ன்றது ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு இந்த பேசப்படுற இந்த ஆக்டர் த்ரிஷா அவர்கள், விஜய் அவர்கள், தனுஷ் அவர்கள் ஆகட்டும் சரி, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்பட்டிருக்கும்? நெக்ஸ்ட் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும், இல்லை அது அவங்களோட க்ரோத் எப்படி இருக்கும், க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் சார்? என்ன ஆயிடுச்சு இப்போ? தனுஷோ திரிஷாவோ யாராவது பதில் சொன்னாங்களா? பதில் கூட சொல்லலையே சார். அப்போ அவங்களுக்கு மன உளைச்சல் அந்த மாதிரி சொல்லணும். அது உளருது, அவ்வளோதான். சுஷிக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும்? நீ என்னவா இருந்த? அப்போ இதில் நீ ஒரு பார்ட்னரா? அவங்க நான் கூட இருந்ததெல்லாம் பார்த்து இருந்தேன்னா நீ பார்த்தையா, இல்லை கூடவே எல்லா இடத்துலையும் இன்வால்வ் ஆனியா? பார்த்துட்டு சும்மா வந்திருப்பியா? நீ தானே மீடியா, சும்மா வந்திருப்பியா? உனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லு. உன்னை பற்றி லெஸ்பியன்றாங்க, உண்மையா? அவங்க ஹஸ்பண்டை வந்து கேன்றாங்கம்மா. அந்த கேன்றது வந்து இந்த மாதிரி எப்படி கண்டுபிடிச்சது? ஹஸ்பண்டு கேயாக இருந்தால் எப்படி பொண்ணு வந்து கட்டிக்கிட்டு இருப்போம்? ஃபோர்ஸபிளாக தான் வந்து எனக்கு அதுவே நான் இத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சார். நம்ம வந்து அதை டிக் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்சனல் இது அப்படின்றது இருக்கும்போது இது மன உளைச்சல் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா எங்கே போனாலும் இதே டாப்பிக்காக இருக்கே அப்படின்னு பாயிண்ட் சொல்கிறேன் கேளுங்க. கணவன் வந்து மனைவி கிட்ட அணுகாமையே இருக்கிறான். திருமணத்துக்கு பிறகு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அவனுக்கு பிடிக்காம கல்யாணம் ஆகிடும். ஓகே சார். இந்த பெண்ணை பிடிக்காமல் இருந்திருக்கணும், அதனால் அவன் ஒதுங்கி இருக்கணும். இல்லைன்னா அவனால் முடியாமல் இருக்கணும், செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு தான் இது இல்லாமல் இருக்கணும். இது 2 இருந்ததுனால பொண்டாட்டிக்கு 3ஆவது நாளே தெரிஞ்சு போயிடும். ஏன் என்கிட்ட நெருங்க மாட்டேங்கிறது வந்து 2ஆவது நாளே கண்டுபிடிச்சிருக்கோம். 13 வருஷம் ஆச்சா கண்டுபிடிக்கிறதுக்கு?
இப்போ 13 வருஷமாக நீ போனோம் புருஷனையே கவனிக்காமல் இருந்திருக்கியா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 13 வருஷம் ஆச்சா? அன்றைக்கே கேஸ் போட்டு வெளியே போயிருக்கலாமே. நீ தான் போல்டு கேளாச்சு, எதை வேணாலும் சொல்கிற ஆளாச்சு, எதை வேணால். எங்கள் காலத்தில் இருந்த பொண்ணு தான்மா அவங்க. எங்கள் காலத்தில் தான் அவங்க விஜய ப்ராப்ளமாக இருந்தாங்க. இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ஏட்டா ஜட்டி கிட்டியெல்லாம் போட்டிருக்கியா இல்லையான்லாம் பேசுவாங்க. விமர்சனத்தில் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போவே நாங்கள் பார்ப்போம், இது என்ன ஒரு மாதிரி கேஸாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் இந்த மாதிரி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வக்கரம், பர்வர்ஷன், அடுத்தவங்க மேலே பழியை போட்டு அடுத்தவங்க பற்றி கேவலமாக பேசி அதில் ஒரு பப்ளிசிட்டி வாங்கி அதில் வளர்ற. அவங்க இனிமேல் தான் ஃபேம் ஆகணுன்றது ஒரு அவசியம். அந்த ஃபேம் ஆனதே அப்படி தான் ஆனாங்க. அவங்க அப்போவே கான்ட்ரவர்ஷியலாக பேசி தான் ஃபேம் ஆனாங்க. அதனால் அவங்க பேச்சுக்கலாம். அவங்க யாருமே ரியாக்ட் பண்ணலையே. திடீர்னு கேர் யாருமே ஒருத்தருமே இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா, நயன்தாராவும் சிம்புவும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் வந்தது. அதனால் தமிழ்நாடு அப்படியே ஆடி அடங்கி போய் ஐயோ தமிழ்நாட்டு கற்பையை போயிடுச்சுன்னு யாராவது அழுதுமா புலம்பலம். அதுக்கப்புறம் நயன்தாரா எத்தனை படத்தில் ஆக்ட் பண்ணாங்க? அதுக்கப்புறம் சிம்பு எத்தனை படத்தில் ஆக்ட் பண்ணார்? என்ன பெருசாகி போச்சு? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, 2 பேரும் ஜாப் பற்றி போயிட்டாங்க. ஒரு மலேசியாவில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமில் வந்து 2 பேரும் ஒன்றா உட்கார வச்சாங்க. ஒன்றா உட்கார வச்சு பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு பிடித்த நடிகை யார் அப்படிங்கிற நடிகர் யார் அப்படின்னு நயன்தாராவை கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறது யாரோ ஒரு பேரை சொல்லுது. இவரை கேட்குறாங்க, உங்களுக்கு பிடித்த நடிகை யார்? எனக்கு ஜோதிகா பிடிக்குங்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா டி ராஜேந்திரன் கேட்டபோது அது அவங்க 2 பேரும் பழகிட்டு இருந்தாங்க, சினிமாவில் கூட தான் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் யார் பேசுகிறா? அவ்வளோதான் மேட்ரு ஆகும். சினிமான்ற ஒரு விஷயம்னு வரும்போது அது கடந்து போகிறதுக்கான மக்கள் கடந்து போயிடுவாங்க சார் ஈஸியாக. ஆனால் இந்த மாதிரி மக்களுக்கு நடுவில் இவ்வளோ பகிரங்கமாக ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது, அதுவும் லீடிங் ஆக்டர்ஸ் ஆகட்டும் சரி, இவர் விஜய் அவர்கள் வீட்டிலலாம் வந்து எப்போதுமே பார்ட்டி நடக்கும், அவர் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்காரு ஆனால் பார்ட்டி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம். நான் நிறைய பார்ட்டிக்கு போயிருக்கிறேன், நிறைய பார்ட்டிக்கு போயிருக்கிறேன். தயாரிப்பாளர்கள் வீட்லையும் டைரக்டர்கள் வீட்லையும் பார்ட்டின்றது வேறு சார். ஆனால் அவர் இவங்க சொல்கிறதே கொக்கைன் பார்ட்டி, அது கஞ்சா பார்ட்டி, எல்லாமே சர்வ் ஆகும், எல்லாமே சப்ளை ஆகும். அது வந்து நடிகர்கள் மாத்திரம் இல்லைம்மா, தொழிலதிபர்கள் வீட்டில், அதிகாரிகள் வீட்டில், எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தானே, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. அவங்க வந்து ஹோமோசெக்சுவல்ஸுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு. அந்த அசோசியேஷன் இப்போ அவங்க அதிகமாக என்னை கூப்பிடுறதில்ல. அதுக்கு முன்னாடி நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் அதிகாரியாக இருக்கும்போது வருஷா வருஷம் அவங்க கூடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் என்னை கூப்பிடுவாங்க. எய்ட்ஸை பற்றி இதெல்லாம் விழிப்புணர்வை பற்றி அது எப்படி வரும் என்ன வருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது பண்ணுவாங்க. ஓகே சார். அந்த பார்ட்டியில் பார்த்தோம்னா நான் தான் வந்து ஃபியட் காரில் போவேன். மிச்சம் எல்லாரும் ஆடி காரு, பென்ஸ் காரு, ரோல்ஸ் ராய்ஸ் இப்படி வந்து இறங்குவோம். நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஆளெல்லாம் ஹோமோசெக்சுவலாக பெரிய பெரிய ஆளுங்களே சொல்லலாம். ஒரு பிரபல பட தயாரிப்பாளரும் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரே பெண்ணோட வாழ்ந்தாங்க. அந்த பெண் மாத்திரம் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஹோமோசெக்சுவலாக இருந்தாங்க. நான் தான் டாக்டர். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று இல்லைம்மா, காலாகாலமாக இருக்கிறது. தண்ணெண்ணெய் சேர்க்கை நீங்கள் வந்து கஜராகோவில் போய் பாருங்கள், கோயில் சிற்பங்களில் போய் பாருங்கள், தண்ணெண்ணெய் சேர்க்கையெல்லாம் நிறையா இருக்குது. எப்போவுமே உண்டு, எப்போவும் உண்டு. டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து அர்ஜுன் வந்து பிரகடனையாக வர்றான். மகாபாரதத்தில் அர்ஜுன் வந்து பாதி நேரம் பொம்பளையாக தான் இருக்கான். கிருஷ்ணன் ஆனா பெண்ணாங்கிற கேள்வி இருக்குது. அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸை கேட்டாக்கா கிருஷ்ணன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு தான் சொல்கிறாங்க. 60,000 கோபிகர்களோட வாழ்கிறான், ஒரு குழந்தை கூட பிறக்குது. ஏன்? டிரான்ஸ்ஜெண்டருங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்கிறது கிருஷ்ணன் வந்து எங்களுடைய கடவுள் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. எங்கள் இனத்தை சேர்ந்தவங்கன்றாங்க. கோபமாக இருக்கும். பட் அதுக்கான டாக்டருக்கு முறையில் கேட்ட தகவலை நான் சொல்கிறேன். என் மேலே கோச்சிக்கிறதுல அர்த்தம் இல்லை. இது வந்து நம்ம கடந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சரி ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம் சார்.
இந்த மாதிரியான இந்த ஹோமோசெக்சுவல் இதெல்லாம் வந்து இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை வந்து நம்ம சவுத் சைடு முக்கியமாக வந்து அவ்வளோ தூரம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு இன்னும் வரல இல்லை சார். அதை நம்ம அக்ரி பண்ணிக்கணும்ல சார். நம்ம மேற்கத்திய கலாச்சாரங்கள் இல்லை வெளியில் பேசலையே ஒழிய இந்தியன் கம்யூனிட்டியை பற்றி இந்தியன் சொசைட்டியை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரூட் சொசைட்டிம்பாங்க. ப்ரூடு PRUDE பொய் பேசுகிறவன். செக்ஸை பற்றி பேசவே மாட்டான். நீங்கள் யார்கிட்ட பார்த்து இந்த ரெண்டு பேரும் வந்து செக்ஸ் என்ன அச்சிங்க பிடிச்சவங்க இதெல்லாம் தான் பேசுவாங்க. ரைட்டு, சரி. பாப்புலேஷன் என்ன? இந்தியன் பாப்புலேஷன் என்ன? உலகத்தின் நம்பர் 1. சைனாவை பீட் பண்ணிட்டோம்ல சார். எல்லாம் உலகத்தின் நம்பர் 1. ஒலிம்பிக் பாப்புலேஷன் ஒலிம்பிக்கில் நாம தான் கோல்டு மெடலிஸ்ட். எப்படி வந்தது? எல்லாம் குழந்தைங்களாம் வந்து இங்கே கொட்டிடுச்சா? 24 மணி நேரமும் செக்ஸ் ஓரியன்டாக இருக்கிற பசங்க வந்து இந்தியன்ஸ் தான். பேச மாட்டான். ஒன்லி இன் ஆக்ஷன் சார். ஒன்லி இன் ஆக்ஷன். என்ன பண்ணி சொல்கிறது கோச்சிக்கிறதுல அர்த்தம் இல்லை. எப்படி தவிர்த்து குழந்தை எப்படி பிறந்தது? இதே வேலைம்மா, இதே வேலை. செக்ஸை பூட்டி பூட்டி வச்சு மறைச்சதனுடைய விளைவு என்னன்னா நம்ம முன்னேறாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து செக்ஸை வந்து ஒரு டேபுவாக ஒரு பேசக்கூடாத ஒரு விஷயமா நம்ம மறைக்க போனதுனால தான் நம்ம வந்து அவேர்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. அவேர்னஸ் இல்லை. ஒரு ஆஃபீஸில் போய் உக்காடுறம்மா, என் பக்கத்தில் ஒரு கிளார்க் உட்காந்துருக்குறா. அவளையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவள் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா. செக்ஸ் வச்சுக்கிட்டு எனக்கும் ஆசை, அவளுக்கும் ஆசை. சொல்கிறதுக்கு பயந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ரிட்டையர் ஆகி போயிடுறோம். சொல்ல முடியாமல் ஆக நான் போய் அங்கே உட்காந்து ஃபைலில் உட்காந்துட்டு போயிட்டு அவளை பார்க்க ஆரம்பிச்சேன்னா அவள் என்னை பார்க்க ஆரம்பித்தா. ரெண்டு பேரும் ஒரு நாள் பூரா சும்மா தான் உட்காந்துருக்கோம். 10 வருஷம் வேலை பார்த்தேன். 10 வருஷம் ஃபைலையும் பார்க்கல, ஒன்றையும் பார்க்கல. அவள் என்ன பார்த்துட்டு நான் அவளை பார்த்துருக்கேன். தட்ஸ் வை தெர் இஸ் நோ ப்ரொடக்ஷன், தெர் இஸ் நோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. சார் இப்போது நீங்கள் பேசுகிறீங்க சார். இப்போ நான் வந்து கேட்குற கேள்வி, நீங்கள் என்ன தான் வந்து இந்த ஓகே இந்த ஹோமோசெக்சுவல் ஆகட்டும் சரி, இல்லை சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஓகே நாங்கள் இதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம், அவங்களையும் வந்து ஒரு அங்கமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எந்த அளவுக்கு மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க? மாட்டாங்கம்மா. பேரண்ட்ஸ் சத்தியமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பசங்களை எல்லாம் போயிட்டு வெளியே வச்சுட்டாங்க. வச்சுக்கலாம். அது பாசிபிளே இல்லை சார். இன்னும் நம்ம சொசைட்டி அந்த அங்கீகாரம் வந்து இன்றைக்கி அவ்வளோவா கிடைக்கல. நீங்கள் வந்து லீகல் அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஹோமோசெக்சுவலாக இருக்கிறது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி உலகம் முழுவதும். இன்றைக்கி வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து இப்போ இது பெருவில் ஹோமோசெக்சுவல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்கிறதுக்காக பெரிய தகராறுலாம் நடந்தது, பிரச்சனை வந்தது. நான் பெருவில் இருந்திருக்கேன், லீமாவில் இருந்திருக்கேன். லீமாவில் வந்து அங்கே ஆனால் ரொம்ப நாமெல்லாம் பிச்சை வாங்கணும். அந்த அளவுக்கு அந்த பெண்கள் பக்கத்தில் உட்கார முடியாது. அங்கே அவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி அமெரிக்கா இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அரபிக் கடவுளை தாண்டி அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி பசிபிக் ஓஷன்கிட்ட போயிருக்கிறேன். அங்கே போனால் ஒரு காரில் ஏறும்போது ஒரு பொண்ணு உட்காந்துருந்தது. என்ன முன்னாடி ரெண்டு ஆம்பளை முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க, பின்னாடி ஒரு பொண்ணுங்களோட ட்ராவல் பண்ண கூடாது அந்த மாதிரி. ஓகே, கை கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணலாமா? நான் தான் சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, இவ்வளோ தூரம் வந்து நம்ம தலைவிதி பற்றி அவர் பொண்ணை தொடக்கூட முடியல சார். உண்மையை சொல்கிறேன். ஏமா அமெரிக்கானா நம்ம என்ன நினைப்போம், உடனே கட்டிப்பிடிச்சிக்கலாம், உடனே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனா சார் மக்கள் அவ்வளோ தூரம் போனால் அங்கேயும் நமக்கு நம்ம போயிடா நம்மள எப்படி சார். நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு அங்கே கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. கட்டுப்பாடு கரெக்டாக தான் இருக்கிறாங்க அவங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தர் அந்த இதெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த கற்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பண்ணணும். ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது அங்கெல்லாம் தான் பண்ணுறாங்க சார். இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த சினிமா வட்டாரங்கள் இப்படிலாம் வந்து பேசப்படுது இல்லை சார். இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த காசிப்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் சார்? அந்த காலத்துலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க இல்லை சார். அப்போ அந்த காலத்தில் ஹீரோயின்ஸை பற்றிலாம் கிசுகிசுப்பே வந்து அதை பற்றி கவலைப்பட்டுக்கலாமா? இப்போது அம்பிகாபதிங்கிற படத்தில், அந்த காலத்தில் வந்து அம்பிகாபதி படத்தில் பாகவதரும் சந்தானலட்சுமின்ற ஒரு நடிகை, ரெண்டு பேரும் முத்த காட்சி இருக்குது. அந்த காலத்தில் முத்த காட்சிகள் ரொம்ப காமன். கம்மி இல்லை சார், காமன், ரொம்ப அதிகம். அப்போ நடுமதில் 40-50களில் தான் முத்த காட்சிகள் நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி முத்த காட்சிகள் ரொம்ப காமன். ஹிந்தி படங்கள்லாம் முத்த காட்சிகள் ரொம்ப ரொம்ப காமன். ஹிந்தி படத்தில் இல்லை சார், தமிழ் படங்களில் கேட்டி என்னமோ பேர், அந்தம்மா பேர் என்னமோ வீரரமணின்னு அப்படிங்கிற படத்தெல்லாம் நடித்தது. நாதியா ஜான் கவாஸ்ன்னு 2 பேர் நடிப்பாங்க. அவங்கெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பட் 2 பேரும் கிஸ் பண்ணுற சீன்ஸ் நிறையா இருக்கும். அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன். அவங்க ஸ்டண்ட்டில் இது பண்ணுவாங்க, ஆம்பளை ட்ரெஸ்ஸில் வருவாங்க.
கிச்சிங் சீன்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமாக. ஓகே. அதே மாதிரி தமிழ் படத்தில் வந்து 50களில் வந்ததில் வந்து தமிழ் படத்தில் வந்து கிஸ்ஸிங் சீன் வந்தது வந்து பொன்முடி படத்தில் வந்துட்டு மாதுரி தேவியும் நரசிம்ம பாரதியும் கிஸ் பண்ணுற மாதிரி வரும். டெலஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ தூரத்துக்கு லாங் ஷாட்டு போய் அந்த ஷாட் எடுத்துருப்பாங்க. ஏன்னா அதனுடைய டைரக்டர் வந்து அப்போ வந்து அமெரிக்கன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை, எலிசா டங்கன். அவர் அந்த சீனை எடுத்தார். அதான் கிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் நிறையா இருந்தது. நீங்கள் சந்திரலேகா படம் கிடைச்சதுன்னா பாருங்கள். ஒரு சீனில் ரஞ்சனும் ரியா ராஜகுமாரி வெறும் ஜாக்கெட்டு பாவாடை தான் கட்டியிருப்பாங்க, உள்பாவாடை கட்டி பிடிக்கிறதுக்கு பார்ப்பார், வலிக்கி விழுவாங்க. ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்த சீன். அதை விட ஆபாசமாக நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி மங்கம்மா சபதம், வைஜெயந்தி மாலாவுடைய அம்மா வசுந்தரா தேவி அந்த அந்த பொம்பளை வெறி பிடிச்சி அலைகிற ராஜாவுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. மம்மாமதி என்னை கூர்ந்து காணுவது என்னோ ஐயோயோ ஐயையோ சொல்ல வெட்கமாகுதே அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு இங்கிலீஷ் பாட்டை அப்படியே போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஃபேமஸ் அந்த டான்ஸு. அன்றைக்கி இவ்வளோ ஆபாசமாக படம் எடுக்கணுமான்லாம் கேட்டாங்க. சார் விமர்சனங்கள் வந்து படத்துக்கு மேலே வைக்கிறதுன்றது அதுக்காக அந்த நடிகை நம்ம ஓரம் கட்டி இல்லை. கரெக்டு தான் சார். நடிகர்கள் அப்போ அந்த காலத்துலேருந்துமே வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு தானே சார் வந்திருப்பாங்க. அப்போது அது அந்த அளவுக்கு இப்போ நம்மளே எம்ஜிஆர் அவர்கள், சரோஜா தேவி அவர்கள், சிவாஜி அவர்கள் யார் பேரில் சார் ஜாஸ்தி வந்து விமர்சனம் இருந்திருக்கும் அந்த காலத்துலலாம்? இவங்க சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் நினச்சாக்க எனக்கு ரொம்ப எப்போ கூட கண்ணில் தண்ணி வந்துடும். அவங்க காதல் காட்சியெல்லாம் பாவமாக இருக்குது. எம்ஜிஆர் படத்தில் தான் வழக்கமாக சொல்லுவாங்க, இந்த வேட்டைக்காரன் படம் வந்தபோது சொன்னாங்க, எம்ஜிஆர் சாவித்திரி குஸ்தி போடும் காட்சிகளை காண தவறாதீர்கள். நாங்கள் அந்த அளவுக்கு நெருக்கமான லவ் சீனு. அதுவே இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ எம்ஜிஆர் படத்தில் தான் கொஞ்சம் லவ் சீன்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். சிவாஜி ஜெமினி படமெல்லாம் வெஜிடேரியன் தான் கம்ப்ளீட்டாக, ஒன்றுமே இருக்காது. சாவித்திரி அங்கே நிற்பாங்க, இவர் இங்கே நிற்பார், அன்பேம்பாங்க, அரை கிலோ தூரத்தில் அவர் அந்த மாதிரி நின்றுட்டு அவ்வளோதான் சரி, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இவ்வளோ நேரம் எங்களுக்கு உங்களோட ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். அது பீயிங் டாக்டர் ஆகட்டும் சரி, ஒரு விமர்சராகட்டும் சரி, எங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நன்றி சார்.